திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நாதத்தின் அந்தமும் நட்போத அந்தமும் வேதத்தின் அந்தமுமே சிவனந்தமும் தாதற்ற நல்ல சதா சிவனந்தத்து நாத பிரமம் சிவனடமாமே. திருச்சிற்றம்பலம். நாதத்தின் அந்தமும் நாற்போத அந்தமும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். நாதத்தின் அந்தம் நாதாந்தம் ஆகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வித அறிவின் அந்தம் போதாந்தம் ஆகும். வேதங்களின் அந்தம் என்ன? வேதாந்தம் ஆகும். சிவன் தரும் ஆனந்தம் சிவானந்தம் ஆகும். முடிவே இல்லாத சிவானந்தம் சதா சிவானந்தம் ஆகும். இந்த நிலைகள் அனைத்திலும் சிவ நடனம் புரிபவன் நாத பிரம்மம் ஆகிய சிவபெருமான். நாதத்தின் அந்தம் என்று கூறுகிறாரே, ஒலி நுட்பமான நிலைதான் நாதம். அந்த நாத தத்துவத்தின் முடிவில் எட்டப்படும் பேரமைதி நிலையில் இறைவன் ஆடுகின்றான். நாற்போத அந்தமும் என்றால் என்ன? நான் என்னும் முனைப்பு, அதாவது அகங்காரம் அழியும் நிலை. அறிவு அறியாமை இரண்டையும் கடந்து நான் என்ற எண்ணம் ஒடுங்கும் அந்த எல்லையில் இறைவனின் நடனம் புரியும். வேதங்களின் முடிவான வேதாந்தம் சொல்லும் பரம்பொருள் நிலை மறைப்பொருளாக இருக்கும் உண்மையை உணரும் தருணம் அது. இவை அனைத்தையும் கடந்த பின் கிடைக்கும் உண்மையான சிவானந்த பெருநிலை. தாது என்றால் இங்கே மலம் அல்லது அழுக்கு, ஆணவம், கண்மமாயே என்று இருக்கிறதே, இந்த மும்மலங்களும் அற்று சுத்தமான நிலையில் கிடைக்கும் என்றும் மாறாத சதா சிவானந்தம். அந்த நாதமும் பிரம்மமும் ஒன்றாகி நிற்கும் நிலையே சிவனின் திருநடனம் ஆகும். உள்முகமான ஆன்மீக கதை ஒன்று இருக்கிறது. உள்ளமே கோயில். சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆடுகிறார் என்பது ஒரு வகை. ஆனால் அவர் எங்கே உண்மையாக ஆடுகிறார் என்பதை இந்த பாடல் விளக்குகிறது. மனித உடலில் உயிர் மூச்சும் மனமும் ஒடுங்கும் புள்ளியில் அந்த நடனம் நிகழ்கிறது என்கிறார். நாம் பேசும் சொல் வைகரி. அது மனத்திற்குள் செல்ல செல்ல மத்திமை, பைசந்தி, சூட்சுமம் என மாறிவிடுகிறது. இறுதியில் என்ன ஆகிறது? ஒலியே அற்ற நாதாந்த நிலையை அடைந்து விடுகிறது. அந்த மௌனத்தில் இறைவன் ஆடுகிறானாம். ரிஷிகளும் முனிவர்களும் எவ்வளவோ தவம் செய்தாலும் நான் தவம் செய்கிறேன் என்ற அகந்தை இருக்கும் வரை இறைவனின் நடனத்தை காணவே முடியாது. அந்த நான் என்கின்ற நாற்போதம் முடியும் இடத்தில்தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். இசைக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை இது காட்டுகிறது. தாளமும் இசையும் இணையும் போது ஒரு கலைஞன் தன்னை மறக்கிறான் அல்லவா? அந்த தன்னை மறந்த நிலையே சிவ நடனம். இதனால்தான் சிவபெருமான் நாத தனு, ஒலியையே உடலாக கொண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். இறைவன் நமக்காக வெளியே பொன்னம்பலத்தில் ஆடுகிறான். நாம் அவனை அடைய வேண்டுமானால் நம்மிடம் உள்ள ஆணவம் மற்றும் உலகப்பற்று என்ற தாதுக்கள் என்றால் அழுக்குகள், அவைகளை மலங்கள், அவைகளை நீக்க வேண்டும். அப்படி நீக்கிவிட்டால் நம்முடைய உள்ளமே, அதாவது உள் மனமே ஆடுமிடமாக அம்பலமாக மாறிவிடும். அப்போது நாமும் அந்த திருவானந்தத்தில் திளைக்கலாம். நாதத்தின் அந்தமும் நாற்போத அந்தமும் வேதத்தின் அந்தமும் மெய் சிவானந்தமும் தாதற்று நல்ல சதாசிவானந்தத்து நாத பிரம்மம் சிவனாடமாமே. நன்றி, வணக்கம். அம்மா பாலசுப்ரமணியன்.